கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கிருபையிலையும் தந்து எங்களை கொண்டு வந்து சேர்த்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எல்லா தடைகளை மாற்றும், கிருபையை தாரும், சமாதானத்தினால் நிரப்பும். வந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்துவதாக. நன்மையினால் நிரப்புங்க. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென், ஆமென். உட்கார்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் வரும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், இந்த நாட்களின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் செய்பவன் என்று பெயர் பெற்ற தாவீது. ஆகவே அந்த தாவீது கர்த்தரை எப்படி அவன் அறிந்து கொண்டான் அல்லது ஆண்டவரை எப்படி அவன் புரிந்து கொண்டான் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த 18ஆம் சங்கீதம் ஏற்கனவே நாம் அந்த முதல் வசனத்தை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே 18வது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இங்கே இந்த தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தர் என் ஆதரவு என்று அவர் பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த சங்கீதம் நாம் எல்லாருக்கும் தெரிந்தபடி இது தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நெருக்கடிகளையும் மாற்றி அவனை சமாதானத்தோடு அவனுடைய ஸ்தலத்திலே உட்கார பண்ணின பொழுது தாவீது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் அநேக காரியங்களை இதில் அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அவன் சொல்லி கொண்டு வரும்போது இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆபத்து நாள் என்று பார்க்கும்போது ஆங்கிலத்தில் அதுக்கு கலாமிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா பேரிடர், இடுக்கண் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லுகிறார். பேரிடர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, புயல்னால ஏற்படுகிற பெரிய ஆபத்துகள் இல்லையா, பெரிய பேரிடர் ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலை இல்லை எப்படி இருக்குமோ அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையில் பேரிடர்கள் ஏற்பட்டது, இடுக்கண்கள் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தாவீது மனிதர்களை பார்க்கிறார். பேரிடர் ஏற்படும் போது மனிதர்களை பார்க்கிறான். மனிதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஏற்கனவே இவனுக்கு வாழ்க்கை பேரிடரில் சிக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவனுடைய வாழ்க்கையில் பெரிய துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலேயும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்னா இவனுக்கு எதிரிட்டு வருகிறார்கள். அதுதான் பிரச்சனையே. இதுதான் மனிதர்களுடைய சூழ்நிலை.
இந்த இடத்துல நாம் பார்க்கிறது போல ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்த மனிதர்கள் இல்லையா. அப்போ நாம் அதை வேதத்தில் வாசிக்கும் போது 2 சம்பவங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே இந்த தாவீது என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதிரில் ஒருத்தர் வர்றார். அவர் பேர் சீமேயி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சீமேயை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கிருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான் என்று சொல்லுகிறது. தாவீது ஏற்கனவே நொந்து போய் தன்னுடைய மகனே தனக்கு எதிராக எழும்பிட்டானே என்ற ஒரு வேதனையோடு அவன் போய்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் என்ன பண்றான்னா எதிரில் வர்றான். அவன் தாவீதை தூஷித்து கொண்டே வருகிறான். அது மாத்திரமல்ல, 6வது வசனம் சொல்லுது, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமும் இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். முதல்ல தூஷித்தான், 2வது கற்களை எறிந்தான், 3வது அவனை சபித்தான். என்ன சொல்லி சபிக்கிறான் பாருங்க, சீமை அவனை தூஷித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று அவன் தூஷிக்கிறான். அடுத்தது 8வது வசனத்தில் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையில இந்த சோதனை வந்ததற்கு அவனுடைய செயல்தான் காரணம் என்று சொல்லி அவனை பழிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 8வது வசனத்தை பாருங்க, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த சீமை ஏற்கனவே நொந்து போன வேதனையோடு இருக்கிற தாவீதை இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்துகிறார். ஆனா இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அத்தனை நெருக்கடிகளின் மத்தியிலையும் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? தாவீதுக்கு இப்போ அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. எது நடந்தாலும் கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். என்னை யாராவது புகழ்ந்தாலும் கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார், யாராவது என்னை தூஷித்தாலும் கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்க, நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல ஒரு அடிப்படை பாடம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? எல்லாம் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கிறது அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். இன்னைக்கு பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேனே, வேதம் வாசிக்கிறேனே, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது சொல்றான், இதை ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார் சொல்லிட்டு அவன் அந்த 11வது வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்றான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு இன்னொரு நம்பிக்கை, ஆண்டவர் சொல்லிதான் இது நடக்குது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதனைகள் வரும்பொழுதும் தோல்விகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் முதல்ல. 2வது ஆண்டவர் சொல்லிதான் இது நடக்குது. 3வது ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? அந்த 12வது வசனத்தில், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல்ல அவன் சொன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார், 2வது சொல்றான் கர்த்தர் செய்ய சொல்லுகிறார்,
மூன்றாவது சொல்றான், இதெல்லாம் பார்த்து கர்த்தர் எனக்கு நீதியை சரிகட்டுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலையும் சொல்ல தெரிஞ்சிட்டா போதும், எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே சிக்லாகு என்கிற இடத்துல தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அங்கே குடியிருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? பெலிஸ்தரோடு சேர்ந்து யுத்தம் பண்ண போனாங்க. பாதியில பெலிஸ்தருடைய அதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ராஜா இவர்களை திருப்பி அனுப்புகிறார். இப்போ சிக்லாகுக்கு வந்து பார்த்த பொழுது பைபிள் சொல்லுது, அந்த 1வது வசனத்தை பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளை அடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்போ இவங்க வரும்பொழுது பார்த்தா தாவீதினுடைய குடும்பம், தாவீதுக்கு உண்டான சொத்து ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் காலி, சுட்டெரித்து போடப்பட்டிருக்கிறது. அதே போல அவனோடு இருந்த 400 பேருடைய சொத்து சுதந்திரங்களும் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய உறவுகள், ஆடு மாடுகள் எல்லாம் பிடித்து கொண்டு போகப்பட்டது. இப்போ தாவீது மட்டும் பாதிக்கப்படலை, அவன் கூட இருந்தவங்களும் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? தாவீதோட இருந்தவர்கள் இப்பொழுது அவனுக்கு எதிராக எழும்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அல்லேலூயா. கூட இருக்கிறவங்கள இவ்வளவு நாளும் நீதான் தலைவர், நீதான் அப்படின்னு சொன்னவன் இப்போ சொல்றான், இவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் தான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. என்னை தூஷிக்கிறவங்க வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னோடு இருக்கிறவர்களே பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த தேற்றி கொள்ளுதல் அல்லது திடப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு இழப்பு வந்துடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம திடப்படுத்துவாங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஆலோசனைகளை கொடுத்து நம்மை திடப்படுத்துவார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திடப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. தாவீது என்ன பண்ணுறான் தெரியுமா? தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இது ஏன் அப்படின்னா, எந்த மனிதர்கள் எனக்கு துணை நிற்பார்கள் என்று நினைத்தானோ அவர்களே அவனுக்கு எதிராக எழும்பினார். ரெண்டாவது நாம் பார்த்தது போல, அவன் நெருக்கடியில் போகும்போது அவனுடைய வேதனைக்கு இன்னும் வேதனையை கூட்டும்படி ஒரு கூட்டம், ஒரு மனிதன் அவனுக்கு எதிராக வருகிறான். எல்லா இடத்திலும் தாவீது செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதல்ல பார்த்தோம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ரெண்டாவது பார்த்தோம், அவன் சொல்றான் இது கர்த்தர் அனுமதித்தது. ரெண்டாவது, கர்த்தர் இதை கட்டளையிட்டு இருக்கிறார். மூன்றாவது, இந்த காரியத்தில் எனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தோல்விகள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் வரும்போது இந்த வார்த்தைகள், தாவீது செய்த காரியத்தை நீங்களும் நானும் சொல்ல தெரிந்து கொண்டோமானால் தைரியமாக இருக்கலாம். ஆனால் அதை விட இன்னொரு தைரியம் என்ன தெரியுங்களா? தாவீது சொல்றான், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ, அல்லேலூயா, கர்த்தரோ, புஷ்பராஜ், கர்த்தரோ நமக்கு என்ன பண்றாரு? துணை நிற்கிறார், நமக்கு சகாயர் இல்லையா, ஆதரவு அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேதம் நமக்கு அதற்கான உதவி வார்த்தைகள், இன்னும் மற்ற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சொல்லுது, உதவி, துணை, பக்கபலம், அப்புறம் கைத்துணை, ஆதரவாய் இருப்பது அப்படின்ற வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. சப்போர்ட், ஆங்கில வார்த்தை என்ன தெரியுமா? காட் இஸ் மை சப்போர்ட். என்னை பார்த்து சொல்றாரு கர்த்தர், பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். அல்ல, ஆதரவாக நிற்கிறவர், உதவியாக நிற்கிறவர்,
பக்கபலமாய் நிற்கிறவர், துணையாய் நிற்கிறவர், அவர் என்னை கை தாங்கி நடத்துகிறவர். அல்லேலூயா. கை தாங்கி என்னால் நடக்க முடியல சாமி சொன்னீங்கன்னா அவர் கை தாங்கி நடத்துவார். ஒரு அருமையான பாட்டு இருக்குல்ல, நடக்க முடியல டாடி. அந்த பாட்டு வந்த புதிதில் ஒரு வீட்டில் ஒரு வீடு பிரதிஷ்டைக்காக போயிருக்கிறேன். அங்கே போகும்போது அந்த பாடலை இயற்றின டாக்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார். அவர் காலை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கட்டு போடுறது காலில். நான் அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், பிரதர் இந்த பாட்டு எப்படி எழுதுன தெரியுங்களா, எனக்கு சுகர் வந்து காலில் பெரிய காயமாயிடுச்சு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி பெரிய கட்டு போட்டுருக்குறாங்க, அந்த கட்டை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியல, அந்த கஷ்டத்தோட அடி எடுத்து வைக்கிறேன். அப்போ மனசுக்குள்ளே நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால் நடக்க முடியலப்பா, நடக்க முடியல. அந்த சொன்ன பாருங்க, அந்த வார்த்தை எனக்கு அப்படியே மனசு ஆழத்தில் பதிஞ்சிருச்சு. அந்த வார்த்தை அப்படியே ஒரு பாட்டாக எழுதிட்டேன்னார். அனுபவமாக நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. என் சுயபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் ஆள் பலத்தினால கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல சொல்லுகிறது, என் கைத்தாங்களாய் நடத்துகிற கர்த்தர், எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர், எனக்கு உற்ற துணையாய் இருக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் என் ஆண்டவர் ஒருவரே. அதனால தான் அவன் சொல்கிறான், மனிதர்கள் எனக்கு எதிராய் எழும்பினார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு 4 வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தால், கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தால், முதல்ல அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே இந்த எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க சொல்ற சாட்சியை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் சொல்றது அந்த வார்த்தைய? இஸ்ரவேல் ஜனங்க சொல்லல, எதிரி சொல்றான், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 12 வசனங்களை பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க. வரும்போது வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவங்க வரும்பொழுது முதல்ல இந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம், பயந்தார்கள். 2வது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 3வது எப்பவும் போல மோசேக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க, வாதாடுறாங்க. நாங்கள் சாகிறதுக்கு இடம் இல்லைன்னு எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவங்க கேட்ட காரியம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு மோசேயின் மூலமாக, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எந்த எகிப்தியரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்களோ அந்த எகிப்தியரை இனி நீ பார்க்க மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னது மட்டுமல்ல, 14வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற, எல்லாருக்கும் கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் பேசுறதுக்கு முன்னால நம்ம இறங்கி பேசுறோம், நம்ம இறங்கி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவர் பார்க்குறாரு, சரி இவங்க தான் இப்போ திறமையோடு யுத்தம் பண்ணுறாங்களே, பண்ணட்டும் அப்படின்னு விட்டுடுறார். நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாக காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யுத்தத்தை ஆண்டவர் நடத்தல, நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. நிறைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்கிறோம் பாருங்க, அதுதான் தீர்வு. ஹலோ,
இருக்கிறீங்களா? அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னால் பொறுக்கவே முடியல. திருப்பி ஒரு நல்ல நாக்கு பிடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வந்துட்டேன். சொன்னீங்கன்னா யுத்தம் உன்னுடையது, கர்த்தருடையது அல்ல. அமைதியாக உட்காந்து பாருங்க. ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், சர்ச்சில் வாக்குவாதம் நடக்குது. அவரை சேரில் உட்கார வச்சுட்டு சுற்றி நின்று பேசுகிறாங்க. அவர் கொஞ்சம் தாடி வளர்த்துருக்கிறாரு. அந்த தாடியை இப்படி சொரிஞ்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னாரு. சுற்றி நின்று வாக்குவாதம் பண்ணவன் அத்தனை பேரும் கத்துன்னு கத்திட்டு கடைசியா இந்த ஆள்கிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை, வாயா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணினார். எந்த ஜனம் அவருக்காக எழும்பினாங்களோ, அவருக்கு எதிராக எழும்பினார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்தார். என்ன காரணம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாதுங்க, தெரியாது. ஜெபிக்கவே தெரில, நமக்கு எங்கிறது யுத்தம் பண்ண தெரியும்? என்ன உண்மைதானே? அதுதானே பைபிள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாம் இன்ன விதமாய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாம் அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்கு துணை நின்று நமக்கு அவரை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுவே நமக்கு தெரியல, நம்ம ஏன் சண்டை போடணும்? அமைதியாக உட்கார்ந்துடலாம்ல. ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, இந்த யுத்தம் உம்முடையது. அல்லேலூயா. நடந்தது என்ன? ஆண்டவர் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்தை அங்கே நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்க கடந்து போகும்போது அவர்களுக்கு முன்னால போன மேகம் இப்பொழுது அவர்களுக்கு பின்னாக வருகிறது. 19வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே வந்தது. அது எப்படி இருக்குது பாருங்க. ரா முழுதும் சேனைகள், எகிப்தினுடைய சேனை இஸ்ரவேலரை சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. எகிப்தியருக்கு அது இரவும் மேகம் அந்தகாரமாய் இருக்கிறது, மேகமும் அந்தகாரமாய் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. இப்போ மோசே தன் கையை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டின பொழுது வேதம் சொல்லுகிறது, பலத்த கீழ்காற்று அடித்து சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. அதை வறண்டு போக கர்த்தர் பண்ணினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் நடந்தார்கள். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோன்னா நமக்கு முன்னாலே செங்கடல் பிளப்பதை நாம் பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன புஷ்பராஜ், நம்ம அமைதியாக இருந்துட்டோன்னா செங்கடல் நமக்கு எதிராக பிளந்து போகிறதை நாம் பார்ப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். இது எப்படி ஆகுமோ, அப்படி ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்னுடைய யுத்தங்களை செய்தால் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் விலகும். அதே போல் என் சத்துரு என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு வேடிக்கையான சம்பவம் தெரியுமா? இஸ்ரவேலருக்காகத்தான் கர்த்தர் இங்கே செங்கடலை பிளந்தார். ஆனால் அவங்க கூட சேர்ந்து இவனுங்களும் இறங்கிட்டாங்க, எகிப்தியரும் உள்ளே இறங்கிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த 23வது வசனம், அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. இது உனக்கு இல்லையா, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வழி. ஆனால் எகிப்தியர் என்ன பண்ணிட்டாங்க? உள்ளே நுழைஞ்சிட்டான். தானாக வந்து சிக்கனானுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளே வந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையை அவங்க அந்த சமுத்திரத்தின் மேலே திரும்பவும் நீட்டு அப்படின்னு சொல்லும்போது 28வது வசனம் சொல்லுகிறது, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சா? இன்று நீ காண்கிற இந்த எகிப்தியரை இனி காண்பதில்லை. அல்லேலூயா. அப்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்துகிறவர். 2வது, கர்த்தர் எனக்கு துணை நிற்பாரானால் அவர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார். அல்லேலூயா.
பாதுகாப்பாக இருப்பார். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து இவங்க வெளியே வந்து இப்போ அவங்க திரும்பவும் அவருடைய பட்டணத்து எருசலேமுக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது நிறைய தடைகள் ஏற்பட்டது. தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் அற்புதமாய் இப்பொழுது ஜனங்களை கொண்டு வர்றாரு. இவங்க திரும்பி அந்த தேசத்துக்கு எருசலேமுக்கு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எஸ்ரா என்கிற இந்த வேதபாரகனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, ஜெபம் பண்ணுறோம், நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஒன்றாவது கிடச்சிருக்குதான்னா நிறைய காரியங்கள் கிடைக்கல. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தகுதி ஒன்று எஸ்ராவை குறித்து சொல்லுகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகன். அல்லேலூயா. பைபிளில் யாரெல்லாம் தேறி நிற்கிறாங்களோ அவர்கள் கேட்பது கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் தேறின வேதபாரகனான எஸ்ராவுக்கு இப்போ ஒரு அற்புதமான வார்த்தை வேதம் சொல்லுகிறது. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அல்லேலூயா. பைபிளுக்கு யார் முக்கியத்துவம் தர்றாங்களோ, வேதத்தை யாரெல்லாம் நல்லா வாசித்து தேறுகிறார்களோ அவர்கள் மேலே என்ன இருக்கும்? கர்த்தருடைய கரம் இருக்கும். நல்லா கவனிங்க. நமக்கு ஆசீர்வாதம் தடையாய் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் வேதம் வாசிக்க மனமில்லாமல் போவது, சில நேரங்களில் வேதத்தை வாசி என்ன கண்டேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை பிசாசு உள்ள நுழைப்பான். சில நேரங்களில் நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேங்க, இப்போ படிக்கிறது இல்லை சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆண்டுடைய வேதத்தில் தேறுவீர்களானால், அல்லேலூயா, ஆண்டுடைய வேதத்தில் தேறினால் முதல்ல கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். ரெண்டாவது சொல்லுகிறது, அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இப்போ இவங்க போகும்போது ராஜா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரு லெட்டரை ஒன்று எழுதி இவங்க கையில் கொடுத்து அனுப்புகிறார். நீ போப்பா, அங்கே இருக்கிற தேசாதிபதி இடத்துல போயிட்டு இந்த கடிதத்தை கொடு, அவங்க தங்களுடைய எல்லா செல்வங்களையும் உனக்காக தருவாங்க. எல்லாத்தையும் வாங்குறாங்க. வாங்கி கொண்டு போகும்போது நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா போகிற வழி சரியில்லை. அங்கே நிறைய பேர் திருடர்கள் அந்த வழியில் இருப்பாங்க. இவன் வெள்ளியும் பொன்னையும் ஏராளமாக எடுத்துக்கிட்டு போகிறான். வழியில் யாராவது இவர்களுக்கு தீங்கு செய்வார்கள். இப்போ இவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு பாதுகாப்பு. போகிற வழியில் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் இவங்க முதல்லயே ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க, ராஜா எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக அவருடைய கரம் இருக்கும், பாதுகாப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆகவே எஸ்ரா சொல்றாரு, ராஜாவின் இடத்துல பாதுகாப்பு கேட்பதற்கு நான் வெட்கப்பட்டேன். இவ்வளவும் பேசிட்டு எங்கள் ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய், ஐயா போகிற வழியில் பாதுகாப்புக்கு கொஞ்சம் சேவகரை அனுப்புனா, ராஜா என்ன கேட்பான் தெரியுமா? இப்போ இவ்வளோ நேரமும் வாய்க்கிழியே உங்கள் ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார்னு இப்போ பாதுகாக்கிறதுக்கே ஆள் இல்லையா அப்படின்னு கேட்பான்ல. அவன் சொல்கிறான், நாங்கள் வெட்கப்பட்டிருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 23வது வசனத்தை பாருங்க. 23வது வசனம், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி
எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எதை தேடினோம்? பாதுகாப்பை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 31வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஒரு அலையில சொல்லுங்க. இது பயணத்தில் மாத்திரம் இல்லை, வாழ்க்கை என்கிற பயணத்திலும் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. 2வது, எனக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 3வது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு 14வது வசனத்திலிருந்து சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இப்போ இந்த ஜனங்க ஒன்றும் பெரிய பலசாலிகள் அல்ல. எப்படி இருக்கிறாங்க? பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனர்கள். அப்புறம் பெரிய கூட்டம் அல்ல, சின்ன கூட்டம். ஆனா கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து கொண்டு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லு, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு எந்திரத்தை வச்சிருக்கிறார், ஒரு மனிதனை எந்திரமாய் மாற்றுகிறார். எப்படிப்பட்ட எந்திரம் தெரியுங்களா? அதனுடைய பற்கள் புதிதும் கூர்மையுமான பற்கள். அல்லேலூயா. அது மழுங்கி போனதல்ல, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ரொம்ப ஈஸியா ஜெயிக்கும், மேற்கொள்ளும். எப்படி நடக்குது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நீ மலைகளை மிதிப்பாய். அல்லேலூயா. பெரிய பெரிய மலையை நீ மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்புறம் சொல்ற, அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை கொண்டிருப்பாய், மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எனக்கு துணை நின்றால் கர்த்தர் என்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றி எனக்கு எதிராய் நிற்கிற மலைகளையும் குன்றுகளையும் தவிடுபொடியாக்கி பறக்க வைத்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி செய்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அவர் என்னை பலப்படுத்துகிறவர், அவர் என்னை பலப்படுத்துகிறவர். நான் உனக்கு பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தன்னை பலப்படுத்தினதுனால என்ன நடந்ததுன்னு சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே வசனம் நிறைவேறுகிறதற்கு புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அவன் கூட யாருமே இல்லைங்க. அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு துணை நிற்க ஒருவரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, எனக்கு யாரும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்யலை, யாரும் எனக்கு நன்மை செய்யலைன்னு சொன்னீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அப்போ முதல்ல பார்த்த கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்ன பண்றாரு? எனக்காக
யுத்தம் பண்ணுகிறார். ரெண்டாவது வார்த்தை, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்னை அவர் பாதுகாக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்னை பலப்படுத்துகிறார். நான்காவது ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 50:7 நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டுடைய வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது பாருங்க. 50:7 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. இது நான்காவதாக வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு துணையாய் நின்றால் நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. நான் வெட்கப்படேன். அடுத்த வார்த்தை சொல்லுது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை எப்படி மாற்றி இருக்கிறேன், கற்பாறையை போலாக்கினேன். நான் கூட கும்பிடு போடுறவன் இல்லை. நல்லா கவனிங்களா? ஐயா நீங்கள் தான், ஐயா நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லையா, நீங்கள் தான். எவங்கிட்டே நான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே என் முகத்தை எப்படி மாற்றியிருக்கிறேன், கற்பாறை போலாக்கினேன். அடுத்த வசனத்தில் சொல்றார், என்னை நீதிமானாக்கி வைத்திருக்கிறார். நான் பாவி இல்லை, நான் நீதிமான். ஆகவே நான் யாருக்கிட்டையும் வெட்கப்பட்டு நிற்க மாட்டேன். அதே காரணம் என்ன, வேதம் சொல்லுது, என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி என்று எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். அடுத்தது சொல்றான், என்னை ஒருத்தரும் தண்டிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன், நான் கர்த்தர் என்னுடைய துணையாக இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தால் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாரும் 4 வார்த்தையும் ஞாபகத்தில் வச்சுக்க. முதல்ல, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து எனக்கு யுத்தம் பண்ணுவார். ரெண்டாவது, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என்னை பாதுகாப்பார். மூன்றாவது, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என்னை பலப்படுத்துவார். நான்காவது, கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என்னை வெட்கப்படாதபடி காப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். இன்னைக்கு பல நேரங்களில் மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஏற்கனவே நான் வேதனையில் இருக்கிறேன், ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை பேரிடரிலும் இடுக்கணிலும் சிக்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பயப்படாத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாத, உனக்கு துணையாய் நிற்கிற நான் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடி காப்பேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மனுஷங்கள் இல்லை, நான் உம்மை சார்ந்து நிற்கிறப்பா, நீர் எனக்கு ஆதரவாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில்னு சொல்லுங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் நொந்து போய் வேதனையோடு நிற்கும்போது எங்களை இன்னும் அந்த வேதனை அதிகரிக்கும்படியாக மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழும்புறாங்க ஆண்டவரே. ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவாக நீர் இருக்கிறீர், துணையாக இருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையினை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறதுனால எங்களுடைய வழிகளிலெல்லாம் நீர் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் யாருக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நீர் நிறுத்துவீர். நாங்கள் வெட்கப்பட மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.